கைஸ், அண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை ட்ராவல் பண்ணுறோம். ஸோ ரெகுலரான ரூட் தான், பட் திஸ் டைம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த பஸ்ஸு. ஸோ மைல் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஆப்ரேட்டரு. ஸோ பஸ்ஸோட ஆம்பியன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு இது செம்ம ப்ரீமியமாக இருக்குது. வ்ளாக் எடுக்கிற பிளானே இல்லை, அதனால தான் வீட்டில் எதுவுமே இன்ட்ரோ கொடுக்கல. பஸ்ஸு புக் பண்ணி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே பஸ்ஸு நல்லாயிருக்கு, சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிளானு. ஸோ காந்திபுரம் வந்து 9:15 டைம் போட்டிருந்தாங்க. பஸ்ஸில் ஏறிட்டு தான் வ்ளாகே ஸ்டார்ட் பண்ணுறேன். மெல்சி எப்படி இருக்குன்னு சாப்பிடும்போது நீங்கள் கவரில் மறுபடியும் பேக் பண்ணி ஒரு இடமா வச்சுருங்க. இன்டீரியர் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு தாமோதர் பில்ட் ஃபுல் ஏசி ஸ்லீப்பர் இன் பாரத் பென்ஸ். ஸோ வந்து இன்டீரியர் பார்த்திங்கன்னா வந்து சீரியஸ்லி செம்ம கூலாக இருக்குது. ஸோ இந்த பேக் ரெஸ்ட்டாக இருக்கட்டும், லைக் அந்த சென்டர் கர்டன்ஸ் மற்ற எல்லாமே சேர்ந்தா உங்களுக்கு, பட் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸியாக இருக்குது. ஸோ என்னோடய சீட் நம்பர் பார்த்திங்கன்னா U5 அண்ட் அப்பர் செகண்ட் ரோ. இங்கே நீங்கள் பேக்கில் பார்க்கலாம். இந்த பேக் ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ்லி செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் உட்கார பொசிஷனுக்கு கரெக்டாக இருக்குது. அண்ட் இந்த பக்கம் மொபைல் ஹோல்டர்ஸ் அண்ட் இந்த பக்கம் சார்ஜிங் போர்ட்ஸ், போத் அடாப்டர் போட்டுக்கலாம், USB போர்ட்டும் இருக்குது. அண்ட் சேம் கீழே அதே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஏசி வென்ஸ், MGயில் இருக்க சேம் கைண்ட் ஆஃப் ஏசி வென்ஸ். ரீடிங் லேம்ப்ஸ் ஒர்க் ஆகுது. அண்ட் லக்கேஜ் கேரியர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக யூஸ்ஃபுல்லான ஒரு லக்கேஜ் கேரியர். பேருக்கு நாங்களும் ஒரு லக்கேஜ் கேரியர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு இல்லாமல் லேப்டாப் பேக் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃப்ரீயாக வைக்க முடியும். ஈவன் அந்த பேக் கூட அந்த பக்கத்து பேசஞ்சர் ஏன் கீழே வச்சுருக்கான்னு தெரியல, அதே மேலே வைக்கணும்னா கூட வச்சுருந்துருக்கலாம். அண்ட் இங்கே வந்து ஏசி வென்ஸ். ஓகே, ஸோ ஆக்சுவலி பில்லோவும் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம சாஃப்டாக இருக்குது. ஜென்ரலாக அந்த MGலாம் வச்சுருப்பாங்க அந்த கட்டை பில்லோ, இந்த மாதிரிலாம் இல்லாமல் இவங்க தனியாக கொடுத்துருக்காங்க. சாஃப்டாக இருக்குது. அண்ட் தூங்கினாலும் கரெக்டாக இருக்குது. ஸோ என் ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் தூங்குறப்ப எப்படி இருக்குது நீங்கள் பார்க்கலாம். இங்கேயும் ஓகே, இங்கேயும் கரெக்டாக தான் இருக்குது. சாரி என்ன
ஸோ கேஸ் டைம் பார்த்தீங்கன்னா 12:15 ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் சங்ககிரி டோல் கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு புது கடை. இது வரைக்கும் ஆக்சுவலாக இந்த கடையில் நான் வந்த வண்டியில் எதுவுமே நிப்பாட்டி பார்த்ததே இல்லை. பட்டு டாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கடை. ஸோ அவங்க நிப்பாட்டிட்டாங்க. ரெஸ்ட் ரூம்ஸ் ஃப்ரீ தான். ஸோ அதுவே வந்து ஒரு மேஜரான ஒரு நல்ல விஷயம். ஏன்னா முக்கால்வாசி நம்ம உளுந்தூர்பேட்டைக்கு முன்னாடி போகிற இடத்துல பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 10 ரூபா வழிப்பறி பண்ணிடுவாங்க. ஒன்றுமே இருக்காது, அவ்வளோ கன்றாவே இருக்கும். அப்படி கம்பேர் பண்ணுறப்ப இது எவ்வளோ ஓகே தான், நீட்டாக தான் இருந்துச்சு ரெஸ்ட் ரூம்ஸ்லாம். ஸோ கேஸ் டைம் பார்த்திங்கன்னா 3:30 ஆகுது. ஆக்சுவலாக பாலாஜி பவன் மோஸ்ட்டாக உளுந்தூர்பேட்டை தாண்டினதுக்கு அப்புறம் சவுத்துலேருந்து வர வண்டியெல்லாம் இங்கே தான் நிப்பாட்டுவாங்க. லாஸ்ட்டாக 12:30 மணிக்கு ஐ திங்க் ஸோ அந்த டைமுக்கு வந்து நம்ம சங்ககிரி டோல்கிட்டே நிப்பாட்டினாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து செகண்ட் மெகா பிரேக் வந்து பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டை பாலாஜி பவன் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக 5:30 டைம் போட்டிருந்தது பெரும்பத்தூர் க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ எத்தனை மணிக்கு கவர் பண்ணுறாங்க. டைம் பார்த்திங்கன்னா 4 மணி ஆகுது. விக்கிரவாண்டி டோல் கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம உளுந்தூர்பேட்டை டோல் தாண்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லாரி ஒன்று அப்செட் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் டிலேயில் தான் போயிட்டுருக்கு. அண்டு பார்ப்போம் எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகிறாங்கன்னு. நாளைக்கு ஆஃபீஸ் போகணும். ஸோ அதனால் இப்போ போய் மறுபடியும் 2 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் இறங்குறப்ப ரீச் ஆகிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டாப் பெரும்பத்தூர் தான். ஸோ டிலே தான், எல்லா பிளானும் ஃப்ளாப் ஆகிடுச்சு. இறங்கின்னு தான் சொல்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல ஜேர்னி தான் ஆக்சுவலாக. பட் என்னென்னா அன்றைக்கி மார்னிங் வந்து எனக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்ததுனால எனக்கு டைமில் எனக்கு கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு. அதனால் சொன்னதுனால வீடியோ எடுக்க முடியலை. ஸோ அங்கே கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா 9:15 நம்ம 9:15 நீங்கள் எடுத்து 6:30 சென்னைன்றது ரெகுலரான டைமிங் தான். பட் அவங்க வெப்சைட்டில் 5:30 போட்டிருந்ததுனால நான் அந்த 5:30 வந்துடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி என்னோடய பிளான்ஸ் வச்சுருந்தேன். அதனால் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. மற்றபடி லைக் க்ரூவுமே நல்லா தான் ஓட்டினாங்க. 2 க்ரூவுமே பார்த்திங்கன்னா வந்து ஈவன் தோ ஹெல்ப்பருமே வந்து நல்ல ஒரு பேசஞ்சர் ஃப்ரெண்ட்லி. லைக் உங்களுக்கு ஸ்டாப்பிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுலேருந்து ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டினது 2 ரெஸ்ட் ஸ்டாப்புமே நீட்டாக இருந்துச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா ஓவராலாக எந்த விதமான குறை சொல்கிற மாதிரி தான் இருந்தது, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த நல்ல ஒரு டிராஃபிக், அந்த லாரி அப்செட் ஆனதுனால ஒரு 45 மினிட்ஸ் டிலே, அது மட்டும் இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஆன் டைமுக்கு வந்திருப்பாங்க. அண்ட் பஸ்ஸோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா வெல் மெயின்டைன், புது பஸ்ஸு பட் ஸ்டில் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மார்னிங்கே பார்த்திங்கன்னா வந்து ஃபீட்பேக் கால் வந்துச்சு. ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி எல்லாம் ஓகேவா ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணாங்க. அண்ட் வந்து நெக்ஸ்ட் டைம் புக் பண்ணுற மாதிரினா எங்களோட ஆஃபீஸ் நம்பர் கொடுக்குறோம், நீங்கள் டேட்டா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு 10% 12% சம்திங் டிஸ்கவுண்ட் சொன்னாங்க, அது கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மாதிரி பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு நல்ல ஒரு vlog தான். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்ட் தென் இட் இஸ் செபரேஷன்.